விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கிளைரிசீடியா அப்படிங்கிற வேலி மரத்தினுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்துருவோங்க. இந்த கிளைரிசீடியா அப்படிங்கிறது வந்து அதிக தழைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமா இருக்குங்க. இதுல வந்து 2 ஸ்பீசிஸ் இருக்குங்க. ஒன்னு கிளைரிசீடியா செப்பியம், இன்னொன்னு கிளைரிசீடியா மெக்குலேட். இந்த மெக்குலேட்டாங்கிறது அதிக தழைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இத வந்து நம்ம வந்து ஒரு வேலி மரமா வந்து அழகா வளர்க்கலாங்க. நம்மளுடைய வயல் வரப்புகளை ஒரு 2 மீட்டர் ஸ்பேசிங் விட்டு நம்ம வந்து அழகா இதை வந்து வளர்க்கலாங்க. இதனோட இரண்டாவது பயன்பாடு, இது வந்து நிறைய தழைச்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. நம்மளுடைய நைட்ரஜன் சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. எப்படி கொடுக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு பசுந்தழை உரமா வந்து பயன்படுத்தலாம். இதனுடைய கிளைகள் மற்றும் இலைகளை வந்து நம்ம பிச்சு போட்டு உழுகுறோம், நிலத்துல போட்டு உழுகுறோம் அப்படின்னா அதன் மூலியமா நமக்கு வந்து நிறைய தழைச்சத்து கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. மூன்றாவது மிக முக்கிய பயன்பாடு, இது வந்து ஒரு வேலி மரமா, அதாவது நம்ம வயல் வரப்புகள்ல அழகான ஒரு மரமா நம்ம வந்து க்ரோ பண்ணிக்கலாங்க. அதே போல இதை வந்து ஒரு அனிமல் ஃபீடா, அதாவது கால்நடைகளுக்கு நம்ம வந்து ஒரு உணவாகவும் இதை வந்து கொடுக்கலாம். இதுதாங்க கிளைரிசீடியாவுடைய பயன்பாடுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மற்றும் விவசாயம் தொடர்பான அனைத்து காணொலிகளுக்கும் நம்மளுடைய யூடியூப் விவசாய சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.